தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகமே. இத்தனை மணிக்கு இவ்வளவு வைப்ஸ் ஜெயிச்சிட்டாரு தளபதி, ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சிட்டாரு. போன வாரம் பொதுச் செயலாளர் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம வெற்றி தலைவர் தங்க தளபதி கூப்பிட்டு அவர் முன்னாடி உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பேசுறாரு, நான் கேட்கிறேன், என்னப்பா நீ அமைதியாவே இருக்கேனாரு. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன்னு ஒன்னு சொன்னேன். ஐயா, ஒவ்வொரு மேடையில உங்களை ஒவ்வொரு விதமா கூப்பிடுவேன். வெற்றி தலைவரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். தர்மத்தாயின் தவ புதல்வரே வருக அப்படின்னு கூப்பிடுவேன். நீங்க என்ன நம்பி ஒரு விஷயம் சொல்றீங்க, நேரா போய் எழும்பூர்ல போய் என்ன நிலவரன்னு பார்த்துட்டு வரேன். தம்பி ஒரு ஃப்ளோல உணர்ச்சி வயதில் சொல்லும்போது மே 3 மே 4 அன்றைய தினம் நான் உங்கள் நம்பிக்கையை வென்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே அண்ணன் விஜய் அவர்களே என்று அழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஐயோ, ஒரே சந்தோஷங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கு. ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் பேசி இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் நம்மளை பத்தி பேசும்போது ஐயோ, இதெல்லாம் அனுபவிக்கிறதா ஆராயறதா யாருக்குங்க கிடைக்கும் இந்த வாய்ப்பு? கடைக்கோடி தொண்டனுங்க நானு. ஒரு கடைக்கோடி தொண்டனை கண்டெடுத்து கட்டிப்பிடித்து ஆளாக்கி அழகு பார்க்கிற தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற போகிற வெற்றி தலைவர் தர்மத்தாயின் தவ புதல்வருக்கு நன்றி. என்னையெல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கிற அன்புமிகு போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பாசமிகு நன்றி. எரிமலை போல வெடித்து பேசி தலைப்பு செய்திகளை எல்லாம் மலைப்பு செய்திகளாக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய கூட்டத்தை நடத்த ஆசைப்பட்ட கடைக்கோடி தன் தொண்டனை கட்டி அணைத்து ஒரு பொதுக்கூட்டமே நீ நடத்தென்று கட்டளையிட்ட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஆற்றல் மிகு நன்றி. 30 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தை ஒரு கவிதை நூல் வெளியிட்டார். அந்த கவிதை நூல் வெளியீட்டிற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய அமைச்சர் செங்கோட்டையன். 30 ஆண்டுகள் கழித்து அவருடைய குழந்தை இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த மேடையும் அலங்கரிக்கிறார் அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு நன்றி. மாவீரன் அண்ணன் VS பாபு அவர்களுக்கு ஒரு விவேகமிக்க நன்றி. இந்த மண்ணின் மைந்த JCD பிரபாகர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தாரே, அவருக்கும் அமலனுக்கும் ஒரு நன்றி. துறைமுகத்தில் வெற்றி கப்பலை நிறுத்த போகிற செனோரா அசோக் அண்ணனுக்கு ஒரு பாசமிகு நன்றி. புன்னகை மன்னன் எங்க கழக மாவட்ட செயலாளர் பூக்கடையார் அவர்களுக்கு ஒரு நன்றி. இந்த அழகான மண்ணை, இந்த மக்களை வெற்றி தலைவரின் கோட்டையாக மாற்றி இருக்கிற பாசமிகு பகுதி செயலாளர்கள் ஓட்டேரி நந்தா, எழும்பூர் ராஜேஷ், நன்றி நன்றி நன்றி. ஒரு தம்பியின் ஸ்தானத்தில் பேச வேண்டியவன் என் தந்தையின் ஸ்தானத்தில் பேசிய அன்பு தம்பி கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயலா மணிக்கு ஒரு நன்றி. என் உள்ளம் கவர் கல்வன், இவனாலதான் இன்னைக்கு இடியாப்பம் விற்கிறதுக்கு லைசன்ஸ் வேணும் சட்டமே போட்டாங்க. தம்பி ரமேஷுக்கு ஒரு நன்றி. பெருமையா இருக்கு, இத்தனை பேர் ஊடகங்கள் வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இந்த கேமராக்கு பின்னாடியும் கூட்டத்துக்கு நடுவிலையும் கம்ப்யூட்டருக்கு பின்னாடியும் கிடைத்த சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸ் தொகுப்பு வேலைகள்லாம் செய்து அந்த ஊடகத்துக்கு பின்னால் இருந்த வந்த என்னை என் மீதும் இந்த வெளிச்சம் விழுவதற்காக இந்த நேரத்திலும் கடைமாற்றக்கூடிய ஊடக சுந்தல் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரே கூட்டம், இந்த கூட்டம்லாம் திமுக வாய்ப்பு இல்லை. ஏன்னா 10 மணிக்கு இவ்வளவு கூட்டம் நிக்காது. 9 மணிக்கே மாப்பிள்ள கடை சாத்திரமா, மாப்பிள்ள கை நடுங்குது போயிருவோம், மீறி சாத்திரானா ஓட்டையில விட்டு ஏய் மாவீரன் ஏய் ஜல்லிக்கட்டு. அண்ணா அறிவாலயம் பக்கம் தம்பி ஒரு ஆள் போயிருக்கார், 2 சீட்டு ஐயா, ஏய் 2 சீட்டு இல்லைங்க, மக்கள் நீதி மையம் தெரியுமா, அதே முடிஞ்சுங்க, வா 2 சீட்டு வா பிரஸ் மீட் கொடு. நான் தண்ணி கேன் போட வந்தவங்க, பயம், அவ்வளவு பயங்க, நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சார் பேசும்போது ஒரு திடீர்னு செய்தி, காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. எழும்பூரில் MLA ஆபீஸை காணவில்லை. யாராவது கண்டுபிடித்து கொடுத்தால் எங்க பகுதி செயலாளர் பரிசு தருவாங்க. கடல்லே இல்லையா, கூகுள் மேப்ல இல்லையா, எப்படி இருக்கும்? அதை காணாமல் ஆக்கினதே ஒரு மாண்புமிகு அமைச்சர் தானே. வெற்றி தலைவர் அவர்கள் தன்னுடைய உச்சத்தை விட்டு உதறி தள்ளிவிட்டு மக்களுக்கு தன்னை ஆளாக்கி எவர்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறாரு. அவரின் கட்டளை ஏற்று எல்லாருக்கும் துண்டு சீட்டு வைக்கிற எனக்கே துண்டு சீட்டு வச்ச பத்தியாடா.
ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலைல டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி. வழக்கறிஞர் அணி சார்பாக அண்ணனுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது. மக்களே பாதுகாப்பாக இல்லம் திரும்புங்கள். தளபதியின் வெற்றி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி